வாங்கிபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரியாணி இலையை வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 2 காஷ்மீரி சில்லியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், பருப்பு கலரு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ வந்து நைட் ஊற வச்சுருந்த 1 கப் அளவுக்கு நான் பட்டாணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டாணி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் வெள்ளை கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் ரொம்ப வதங்கக்கூடாது. இது கூட 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூட எம்டிஆர் வாங்கிபாத் மசாலா பவுடர் வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதற்காக 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. விசில் வந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதனால் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் இப்போவே செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஆட் பண்ணணும்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஊற வச்சுருந்த 1 கிளாஸ் அளவு ரைஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு நம்ம ரைஸ் குக் பண்ணிக்க போகிறோம். இந்த வாங்கிபாத் கூட சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் 2 விசில் வந்தாச்சு. ஏர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக சமைக்கிற பிரேக்ஃபாஸ்ட் இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எது வேணாலும் செய்யலாம். 10 to 15 மினிட்ஸில் சமைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரைஸ் அப்படின்னு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்